ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் காளான் மசாலா செய்ய போகிறோம். காளான் மசாலா இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். அதே நேரத்தில் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத வகையில் ஒரு செம்ம டேஸ்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என் கூட சேர்ந்து அதை செய்யலாம். முதல்ல ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நாம் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெயில் சமைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த நல்லெண்ணெய். நான் ஒரு பாக்கெட் காளான் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். எண்ணெய் சூடு ஏறினதுமே நாம் இப்போ இந்த காளானை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காளானை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் குக் பண்ணோம்னா அது நல்ல ஒரு டேஸ்டி கொடுக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணும் போதே பாருங்கள், காளானில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா கசிஞ்சு வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ அதே எண்ணெயில் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்ததுமே ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுமே 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதை முதல்ல நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மசாலெலாம் சேர்த்தோம் இல்லையா, அதோட பச்சை வாசனைலாம் போயிடும். நம்ம போட்டிருக்க மசாலாலாம் பச்சை வாசனை போனதுமே நாம் எண்ணெயில் வதக்கி எடுத்தோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டே அந்த காளான் நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுமே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதித்து நம்ம போட்டிருக்க காளான்லாம் வெந்து ஓரளவுக்கு செமி கிரேவியாக தான் இருக்கும். அப்போ தான் இந்த காளானோட மசாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கிட்ட கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி இந்த மாதிரி செமி கிரேவி அளவுக்கு வரணும். பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. சாப்பிட்டா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த காளான் மசாலா பார்த்திங்கன்னா சப்பாத்தி இல்லைனா ஒயிட் ரைஸ் எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் நல்லா வாரி அள்ளி சாப்பிட்றேன். அதுக்குன்னு இவ்வளோ சாப்பிட்டா அப்புறம் எனக்கெல்லாம் இருக்காதுல்ல. தருவேன். இவ்வளோலாம் யார் சாப்பிட போகிறா? உண்மையிலே செம்ம டேஸ்ட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த காளான் மசாலா. இந்த காளான் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இவ்வளோ தான் சேர்த்தோம். நம்ம முதல்ல இந்த காளானை ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி போட்டதுனால சாப்பிடவும் நல்லா இருக்குது. நானே எதிர்பார்க்கல இந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரும்னு. கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஒயிட் ரைஸ்க்கு நல்லா இருக்குங்களா. இப்போ இது சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டு அம்மா கிட்ட சொல்லி சப்பாத்தி செய்ய சொல்லி மீதி இருக்கிற காளானையும் காலி பண்ணிவிட வேண்டியதான் எல்லோரும். என் தங்கச்சி வேறு அங்கே எனக்குன்னு கேட்டுட்ருக்கா, கேமரா கேட்டுன்னுட்டு. நான் சாப்பிட்டு முடிச்சிடணும் அதுக்குள்ளே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற இந்த மாதிரி ரெசிபிலாம் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூன்னு சொன்னால் தானே நான் சாப்பிட. தேங்க்யூ.